Hey guys, welcome to Wiki Visitor Videos channel and kindly subscribe our channel for more informative videos. So, இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் சப்மிஷன் ஆஃப் யூட்டிலைசேஷன் சர்டிஃபிகேட் இன் தமிழ்நாடுல எப்படி பண்ணுறது பார்க்கலாம். The link can highlighting right now. ஸோ இந்த லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷன் கீழே ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் இடத்துக்கு கிளிக் பண்ணால் நம்ம டேரெக்டாக இந்த பேஜ்க்கு ரீச் ஆகலாம். ஸோ இப்போ இதில் நம்ம அப்ளை ஆன்லைன் செக்ஷன் எப்படி பண்ணுறது பார்க்கலாம். ஸோ we have provided the online link over here. ஸோ ஒன்ஸ் நம்ம இந்த லிங்க் கிளிக் பண்ணால் நம்ம இந்த பேஜ்க்கு ரீச் ஆகும். ஸோ இந்த லாகின் பேஜில் யூசர் நேம் பாஸ்வேர்ட் கேப்சா கோட் போட்டு நம்ம லாகின் பண்ணணும். ஸோ ஒன்ஸ் நம்ம லாகின் பண்ணிட்ட பேர் நம்ம யூட்டிலைசேஷன் சர்டிஃபிகேட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணணும். ஸோ செலக்ட் பண்ணிட்ட பேர் on choosing add new utilization certificate option, a new screen appears. The user needs to choose the scheme and financial year. On the basis of the scheme, the details of all the sanction for the selected financial year will be displayed. ஸோ அதில் இருக்க எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம கரெக்டாக என்டர் பண்ணுவோம். என்டர் பண்ணிட்ட பேர் ஆட் பட்டனை நம்ம செலக்ட் பண்ணுவோம். On completion of the data entry, then click on the submit button. ஸோ நெக்ஸ்ட் நம்ம நியூ ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். அந்த நியூ ஸ்க்ரீனில் by default, all the checkbox will be unchecked. Please check the boxes if you want to adjust previous year unutilized amount. Then finally, நம்ம சப்மிட் பண்ண click பண்ணிட்டு a confirmation pop-up will appear where total adjusted amount and total check sanction is displayed in the message. Click OK on pop-up if agree for the same. So next, OK button நம்ம click பண்ணிட்ட பேரு the total amount from previous year and total utilized amount text box value get updated. So எல்லாமே update ஆகிடும். It implies the UC is not submitted for previous year. So please change financial year drop down and check whether UC is submitted for previous year. If previous year UC is not submitted, upload, then system will not allow you to move further. The user can then filter on the basis of desired financial year, certificate status or UC ID if required. So next நம்ம சேஞ்சஸ் பண்ண எடிட் பட்டனை கிளிக் பண்ணணும். ஸோ கிளிக் பண்ணிவிட்டு நம்ம நெசசரி சேஞ்சஸ்லாம் பண்ணிவிட்டு நம்ம நெக்ஸ்ட் அப்டேட் பட்டனை கிளிக் பண்ணணும். ஸோ நம்ம அப்லோட் ஆர் டிஜிட்டலி சைன் யூசி cannot be edited. ஸோ ப்ளீஸ் மேக் ஷுர் தட் ஆல் தி டீட்டெயில்ஸ் ஆர் கரெக்ட். ஸோ நம்ம ஒன்ஸ் எல்லா டீட்டெயில்ஸும் கரெக்டாக இருக்கா செக் பண்ணிவிட்டு த ஏஜென்சி செக்கர் அப்ரூவல்ஸ் ஆர் ரிஜெக்ட்ஸ் தி யூசி. ஸோ after approval, the UC moves to the program division user, and in case of rejection, it moves back to the agency maker who can then make the necessary. The program division user verify and approves the UC or return it back to the agency. So once approved ஆயிடுச்சுன்னா PD approve பண்ணிட்டாங்கன்னா UC flows to pay an account officer and return it flow back to program division. The PAO either records accept the UC or return it to PD. The acceptance of UC by PAO completes the process. So கீழே நம்ம P section பார்க்கலாம். அத்தாரிட்டிஸ் அட்வைஸ் பண்ணாமல் நம்ம பே பண்ணோம். தென் நம்ம ரெக்வயர்ட் டாக்குமெண்ட் செக்ஷனில் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணணும் எல்லாமே கிளியராக இருக்குது. அண்ட் தென் ஆஃபீஸ் அண்ட் லொக்கேஷன் செக்ஷனு டிபார்ட்மெண்ட் நேமோட நம்ம காண்டாக்ட் லிங்க்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அண்ட் தென் எலிஜிபிலிட்டி, ஃபீஸ், வேலிடிட்டி எல்லா செக்ஷனும் நம்ம கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனை கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நிறைய வீடியோஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.